தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட விழா ஆடியோ லான்ச்சில் ஒரு மைக்கு பிடிச்சி ஒரு ஸ்டோரி சொல்லி நல்லா மக்களை கவர் பண்ணுற மாதிரிக்கு நல்லா டைலாக் பேசுவீங்க. அதே மாதிரி நீங்கள் பிரச்சாரத்தில் பண்ணுறப்ப கூட நல்லா வீரவசனமாக பேசி நீங்கள் ஆடியன்ஸை அதாவது இளைஞரை ரொம்ப கவர்ந்தீங்க. நீங்கள் இளைஞரை கவர்ந்தனாலதே உங்களை நம்பி உங்களை நம்பி ஓட்டு போட்டு மக்கள் உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்தித்து கூட இந்த வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூட இன்னும் தெரிவிக்கலை. இந்த கடந்த நீங்கள் பதவி ஏற்றதுலேருந்து ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா எத்தனை கொலை சம்பவம், பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி உங்களோட எம்எல்ஏ பேர் சொல்லியே சில பேர் அத்துமீறல் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் வாயும் திறக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தலைமைச் செயலகத்துலேருந்து வீட்டுக்கு செல்லும்போது ப்ரெஸ் மீடியாக்கள் உங்களை பார்த்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைனாச்சும் பேச மாட்டேங்களான்ட்டு கேள்வி கேட்கறக்கான்னு நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பதிலளிக்காமல் ஏதோ அரண்டவங்களை கண்டு பயந்து ஓடுற மணிக்கு அமைச்சர் செங்கோட்டையன் சாரை நீங்கள் பிடிச்சிட்டு போகிறீங்க. ஏன் ப்ரெஸ்ஸு பார்த்தாலும் உங்களுக்கு பயமா? நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு சொல்லி தானே உங்களை மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. ஏன் நீங்கள் ப்ரெஸ் மீட்டை பார்த்து ஏதாச்சும் ஒரு 2 வார்த்தை சொன்னால் நம்மளைக்காண்டி இவர் பேசுகிறாருப்பா அப்படின்னு பொதுமக்கள் மக்கள் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் ப்ரெஸ் மீட்டை பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை பிடிச்சிட்டு ஏன் ப்ரெஸ்காரங்களை பார்த்து பயந்து போனீங்கன்னு தெரில. ஆனால் அப்போனா உங்கள் ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் நீங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி எல்லா மக்கள் மனசை கவர்வீங்களா? ப்ரெஸ் மீட்டில் 2 பதில் சொல்ல மாட்டீங்களா? உங்களை நம்பி நாங்கள் மக்கள் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்தைனாச்சும் ப்ரெஸ் மீட் கொடுங்க சார்.